ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் முதல் வந்த காணொலியில் எங்கள் இடத்துல எப்படி கிறிஸ்மஸ் போனதுன்றதை பார்த்தோம். ஆனால் இந்த காணொலியில் நாங்கள் முற்றுமுழுதாக பார்க்க போகிறது யாழ்ப்பாணம் நோக்கிய பயணம். யாழ்ப்பாணத்தில் எப்படி நத்தார் கொண்டாட்டம் நடந்தது, அங்கே என்னென்னலாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷலாக ஒரே ஒரு இடம் இருக்குது, எபிரோன் மிக்சர் கடை. அதாவது எபிரோன் மிக்சர் என்றாலும் எல்லாருக்கும் விருப்பம். அந்த எபிரோன் அந்த பிராண்டில் இன்றைக்கி என்ன செய்ய வச்சுக்கிறாங்கன்றது தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும், இதை பார்க்காமல் எப்படி வீட்டில் நாங்கள் இருக்க முடியும்? அதே மாதிரி எங்களை மாதிரி யோசித்து வரவங்கள் தான் நிறைய பேர். என்னன்னு சொன்னால், நாங்கள் இப்படி வலிக்கிட்டு போனோமோ அதே மாதிரி நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. சின்னாக்களை கூட்டி கொண்டு அங்கே சேல்ஸ் நடக்க போகிறதும் கன்ஃபார்ம் தான். ஏனென்று சொன்னால் அவ்வளவு மக்கள் திரண்டு வந்து கொண்டே இருந்தாங்க. போகிறது வாரதா ஒரே க்ரௌட்டாக இருந்தது. இன்றைக்கே எப்படி இருக்குதுன்னு சொன்னால், கிறிஸ்மஸ் அன்று, அதாவது நேற்றைய தினம் எப்படி இருந்திருக்குமென்று யோசித்து பார்க்க இல்லாத அளவுக்கு க்ரௌட்டாக இருந்திருக்கும். பரவாயில்லை, நேற்று மிஸ் பண்ணிட்டோம், ஆனால் நாங்கள் இன்றைக்கு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இன்றைக்கி வந்து பார்த்தா வாவ், அன்பிலீவபிள். அந்த மாதிரி வடிவாக செய்திருந்தது. எல்லாரையும் இழுக்கக்கூடிய மாதிரி, அதாவது கவர்ந்து இழுக்கக்கூடிய மாதிரி ஒரு கன்செப்டில் செய்திருக்கிறாங்க. குமுதா ஹாப்பி என்ன மாதிரி எங்கடா ஹானா குட்டியும் ரொம்பவே ஹாப்பி. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், அந்த சாண்டாவை பார்த்தா, சாண்டா பொம்மையை பார்த்தா கொஞ்சோண்டு பயம். பரவாயில்லை, மற்றதெல்லாம் ஓகேயாக இருக்குது. ஆனால் அந்த சாண்டாவை பார்த்தா மட்டும் கொஞ்சம் பயம். மற்ற எல்லாத்தையும் ரசித்து பார்த்து கொண்டிருந்தா. நாங்களும் அஹானாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் வச்சுருந்தோம். அதை சாண்டா தான் கொடுக்க போகிறார். அதை நாங்கள் கடைசியாக அந்த வீடியோவை ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அந்த கடையில் எவ்வளவு தத்துருவமாக எல்லாத்தையும் யோசிச்சு, அங்கே இருக்கிற எபிரோன் கடை இந்த திங்ஸுகளை வச்சு, அந்த சாமான்களை வச்சு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி செய்திருந்தது. அங்கால சின்னாக்களை இருத்தி போட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி நல்ல செட்டப் உண்டு. பார்க்கவே அவ்வளவு அழகாக இருந்தது. எங்கட குட்டியாக நான் என்ன செஞ்சிட்டாண்டா, அதுக்கு மேலே ஏறி இருந்து அந்த பஞ்சாக இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு விளையாடி அதோட கொஞ்சம் நேரம் அதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாள். பரவாயில்லை, அவள் கொஞ்சம் அதுலேயாவது ஹாப்பியாக இருக்கட்டும்னு விட்டாச்சு. மற்ற ஆக்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொண்டு இருந்ததால் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நான் குட்டி வாங்குவோம், நாங்கள் வீட்டை போவோம், அடுத்தது பார்க்கணுமெண்டா இல்லையேன்னு அவள் நடுவுலையே இருந்துட்டாள். ஓகே, பரவாயில்லை, நாங்கள் அவள் விளையாட விட்டுட்டு கூட்டிகிட்டு போவோம். நீங்கள் அங்கால போயிட்டு வர மட்டும் மெட்டாக்களும் போயிட்டினேன். அதனால் அவள் கொஞ்சம் நேரத்துக்கு விளையாட விட்டு பாருங்களேன், அவ்வளவு க்யூட்டாக அழகாக இருக்குது. நாங்கள் தொப்பியை கலட்டிருக்கலாம் தான், வெளியில் நல்ல பனி என்னபடியாக போட்டுக்கணும். அந்த தொப்பி அப்படியே போட்டபடியே நிற்கிறாள். நாங்களும் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆனதில் தொப்பியை கலட்டணுமென்றது கூட தெரியாமல் வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறோம்டா. பாருங்களேன், அவ்வளவு நல்லா செட்டப் பண்ணியிருக்குது. இந்த வெளிநாடுகள் வழியே இருக்கிற மாதிரி ஒரு அந்த புகைக்கூடுகள் இருந்தாலும் சரி, அப்படியெல்லாம் நல்லா வடிவாக செய்திருக்கிறாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்துங்க, இவ்வளோ வடிவாக அழகாக நிறைய டெக்கரேட் பண்ணியிருக்குதுன்னு. ஓகே, இப்படியே நேற்றைய பொழுது அந்த மாதிரி முடிஞ்சுது. நேற்றைய காணொலி என்ன சொல்கிறேன் என்றால், நேற்று தான் போனாங்க, அதனால் நேற்றைய காணொலி தான் இது. கிறிஸ்மஸ் அன்று நாங்கள் போய் எங்கட ஊரில் எதிர்பார்த்து போனது நடக்காததை நாங்கள் இங்கே போய் தீர்த்து கொண்ட மாதிரியாக அமைஞ்சுது. பாருங்கள், இப்போ எங்களுக்கு ஷாண்டா கிஃப்ட் தரப்போகிற ரஹானா குட்டிக்கு அதை நாங்கள் வாங்கி கொண்டு விட்ட வெளிக்கிட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் கிஃப்ட் தான் முதல் கொடுத்துருந்தது ரஹானாவுக்கு.
பிறகுதான் நாங்கள் எப்ரோனுக்கு போனாங்கள். இது என்ன இடம், இங்கே என்னென்னலாம் இருக்குது, என்ன நடக்குதுன்னு சொல்லி அடுத்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ அஹானா குட்டிக்கு கிஃப்ட் கொடுக்குறத காட்டிட்டு நாங்கள் இதை முடிக்கிறோம். இதுக்கப்புறமா வர்ற வீடியோவில் அஹானா கொடுத்த அந்த கிஃப்டை அஹானா ஓப்பன் பண்ணி பார்க்குறதையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் பார்த்துக்கொள்ளுங்க மறக்காமல். இது அடுத்ததாக இன்னொரு இடத்துல 2025 வருகின்ற 2025 பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு இடம். லைட் செட்டப் போட்டிருந்தது. இங்கேயும் கொஞ்சம் ஆக்கள்லாம் ஃபோட்டோக்கள்லாம் எடுத்தவ. நாங்கள் கொஞ்சம் லேட்டும் ஆகிட்டுது, நிறைய நேரம் இதில் ஸ்பெண்ட் பண்ணலாமலும் போயிட்டுது. பரவாயில்லை. இது நியூ இயர் மட்டும் இருக்குமென்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய செய்து கொண்டு இருக்கப்படுது அங்கால. ஓகே, இப்போ நாங்கள் வீட்டை வந்துட்டோம். இப்போ நாங்கள் கிஃப்ட் என்ன தந்தவர் சாண்டான்றதை பார்த்துட்டு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.